தமிழ் புத்தாண்டு 2026 உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், நீதிபதி தொழில், விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சக்திதாஸ் ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி, புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னு சொல்லலாம். சிம்மத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய நன்மைகளை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கலை கொடுத்து காப்பாற்றி விடுற இடத்துல தான் இதெல்லாம் இருக்குதே தவிர, உங்களை மொத்தமாக இந்த வருஷம் முழுக்கும் நன்மையாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை 3 விதமாக 3 முறை மாறப்போகிறது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுடைய சிம்ம ராசிக்கு குரு 12ஆம் இடத்துல நிற்கிறது, சனி 8ஆம் இடத்துல நிற்கிறது, ராகு கேதுக்கள் லக்னத்தில் 7ல் நிற்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். அப்படின்னாலும் கூட 8, 12 அப்படின்னு வரும்போது எங்கேயாவது வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடுங்க. கிடைச்சதுன்னா போயிடுங்க. கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பாங்க, இல்லைனா உங்களை பழிவாங்கும் நோக்கத்தோடதே சில வேலைகளை கொடுப்பாங்க. அந்த வேலைகளை நீங்கள் செய்ய முடியாமல் திணறச் செய்வாங்க. அப்புறம் கடைசியில் எப்படியோ நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. இருந்தாலும் தினசரி நித்திய கண்டம் பூர்ணாயுசு அப்படிங்கிற அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கை போகுன்றதில் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இது இப்படியே தான் எவ்வளோ நாள் போகும், இன்னும் எவ்வளோ நாள் தான் போகும், ஏற்கனவே 1 வருஷம் 1.5 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தீர்வதற்கு உடனே வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட
நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்ருக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய இவ்வளவு நாள் உழைப்புக்கும் திடீர்னு ஒரு ரிவார்டை கொடுத்துட்டு போயிடும். திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, இல்லைன்னா ஊதிய உயர்வு, இல்லைன்னா விருதுகள் கிடைப்பது, உங்களை பாராட்டப்படுவது, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட்டு, உழைப்பு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மதிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த காலம்தான் உருவாக்கி கொடுக்கும். இப்போ இந்த காலம் என்பது விதைக்கும் காலம், வேலை செய்யும் காலம் என்பதை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப கடுமையாக தான் வேலை செய்யணும்னா ஆமாம், நீங்கள் கடுமையாக தான் வேலை செஞ்சாகணும். சிக்கலான விஷயம் என்னென்னா, கோபப்படாமல் பார்த்துக்குங்க, உடம்பு சூடாகாமல் பார்த்துக்குங்க, தலை சூடாகாமல் பார்த்துக்குங்க. தலைவலி வர வாய்ப்பு இருக்குது, கண்ணுக்கு கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்னத்திலே இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு எல்லா சிக்கல்களும் உருவாகும். சிம்மராசி கேது சேரும்போது மனதில் விரக்தி உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். என்னடா இது ஒரு வாழ்க்கை, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இந்த விரக்தி என்பது மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. திடீர்னு தெய்வ பக்தி கூடும். திடீர்னு சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் ஏதாவது உபாசனா தெய்வத்தை பிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் குருநாதரை பிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. யோகா செய்யலான்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று உங்களை வாழ்க்கையில் நிம்மதியை தேடி ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு வெளியே இருந்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தெய்வ பக்தி கூடக்கூடிய நேரம்தான். ரொம்ப தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள்லாம் செஞ்சாலும் கூட இந்த விஷயங்கள் மாறுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் எடுத்த உடனே மாறாது. இந்த காலம் கொஞ்சம் நெருக்கடியான காலம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவை. அதுக்காக நீங்கள் தெய்வத்தை பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்த எஃபர்ட்டு, உழைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை போட்டு குடஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, நெருக்கல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்து தான் ஆகணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொடர்ந்து உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கைப்பொருள்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வியாபாரத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு எதிரிகள் உருவாவாங்க. இதெல்லாம் வெளியே பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேருந்து 2 பிரச்சனைகள் எந்திரிச்சு வரும். வீட்டில் திருமணம் ஆகியிருந்தால் மனைவியால் பிரச்சனை, திருமணம் ஆகவில்லை என்றால் அம்மாவால் பிரச்சனை, சொந்த பந்தத்தால் பிரச்சனை. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு செலவு வச்சுருவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்தால் நான் எப்படி தான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சிம்மராசிக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னாலும் இதுலேயும் ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. நவம்பர் மாதத்தில் தான் அந்த தீர்வு வரும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த காரணத்துக்கு கொண்டு யாருக்கிட்டையும் எதிர்த்து பேசாதீங்க. ரொம்பவும் உங்களை நெருக்கடி கொடுக்கத்தான் பார்ப்பாங்க. ரொம்ப வருஷ பகையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்துவாங்க. உங்கள் மேலே கடுமையான நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் சகிச்சுக்கிட்டு போகிறது தான் இந்த காலத்துக்கு சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் உங்களை ஏமாற்றிடுவாங்க. கூடவே இருந்து குளிப்பெருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது தான் நம்ம கேட்டுக்கிறோம். தாயாருடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். அப்பாவுடைய உடல்நலத்துலேயும் கவனம் வேணும். தந்தையுடைய தொழில்களை நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஓட்டல் கடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும். கோயில் விசேஷங்களில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும். புரோகிதம் பண்ணுறது, இல்லைனா கோயில் பூசாரித்தனம் பண்ணுறது, ஜோதிடம் படிக்கிறது, அதோடு சேர்த்து மாந்திரீகத்துக்கு போகலாமான்றது, மாந்திரீகத்தின் மீது கடுமையான நம்பிக்கைகள் உருவாவது, இப்படியெல்லாம் உண்டாகும். எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒன்று சுற்றும். அது கிரிப்டோ கரன்சியில் போடுன்னு சொல்லும். அப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னுவாங்க. வெளிநாட்டில் பொருள் இருக்குது வாங்கலான்னுவாங்க. என்னென்னமோ டிசைனாக உங்களை ஏமாற்ற தயாராக இருப்பாங்க. அதனால் பணத்தை கம்முன்னு வச்சுக்கிங்க. தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ளே போகாதீங்க. ஒரு 6 மாதம் அமைதியாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் செய்யுங்க. இதே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யாராவது தயாராகிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். நிறைய இடங்களில் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் கூட படித்த விஷயங்கள் மனசில் பதியும். ஒரு வைராகியம் உருவாகும், வேட்கை உருவாகும், பிடிவாதம் உருவாகும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உருவாகி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணக்கூடிய நேரமாக அமையும். இது சின்னவங்களுக்கு சரியாக இருக்கும்.
பெரியவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். சிம்மராசியில் பிறந்த பெரியவங்களுக்கு இது சிக்கலான காலம் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தான் வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சா வீடு மாற்றி பாருங்கள். கிழக்கு திசை கிழக்கு வாசல் இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனாலும் கூட ஒரு 10% 20% தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், முழுவதுமாக ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. மருத்துவர்கள், போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, என்ஜினியராக இருக்கிறவங்க, மெஷின் வச்சு வேலை செய்கிறவங்க, குடும்ப தொழில்களை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. யாராக இருந்தாலும் மோசமான காலகட்டம்னு வந்துட்டால் நெருக்கடிங்கிறத சமாளித்து தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் தேவைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட திதியில் போய் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அது என்னன்னா, வளர்பிறை திரையோதசி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய ஒரு நாளில் சிவனையோ அல்லது காவல் தெய்வங்களையோ இல்லைன்னா கால பைரவரையோ துர்க்கையோ யாரோ ஒருத்தரை, இல்லை பத்ரகாளி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டு வரும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாறும். அதோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் பலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, அது ஆடு பலி கொடுக்கறது, கோழி, இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பலி கொடுத்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீக்கிக்கலாம். நான் சொன்ன அந்த திரையோதசி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் ரொம்ப முக்கியமானது. அந்த நாள் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் பார்த்துட்டு பலி கொடுக்கறது, இல்லை வேண்டுதல் வைக்கிறது, எதை வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு உடனடியாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தை பண்ணித்தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.